Greetings from the Fetal Clinic. Today we'll be discussing on two groundbreaking technologies which will help the families affected with genetic disorders. To discuss on that, we have Dr. Meenakshi Priya, fertility consultant from Nova IVF Coimbatore, joining with Dr. Manikantan, fetal therapy specialist from the Fetal Clinic. Hi Meenakshi. Hi MK. Hi Saira. Hi Saira. Last week we had a patient. She came to us for her first pregnancy. Around 18 weeks later, she came for a scan. She has conceived through IVF with her own embryos. So 18 weeks scan, we found out that the baby was having certain defects in the anatomy. Baby had some limb deformity, some problem in the heart. So ultimately, they had to undergo termination of pregnancy. By testing, we proved that the baby is having a genetic disorder. She has 4 of her embryos stored in the IVF clinic. So, is there a possibility that the same problem which happened in her current pregnancy can recur in her future pregnancies? Saira, can you tell me what was the report of the genetic testing? In genetic testing, it came as baby was affected with Edwards syndrome. Okay. ஸோ இப்போ பல நாள் கழித்து கன்சீவ் ஆகிறாங்க ஐவிஎஃப்பில். ஸ்கேனில் ஒரு சில குறைபாடுகள் தெரியுது. குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவுக்கு ஆம்னியோசென்டிசிஸ் மூலயமா டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த சிசுவுக்கு எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு மரபியல் குறைபாடு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ எட்வர்ட் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். முன்னாடி டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, அதுக்காக நம்ம எப்படி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு காணொளியில் பார்த்துருக்கோம். எட்வர்ட் சிண்ட்ரோம்னா டவுன் சிண்ட்ரோம் மாதிரியே ஒரு கரு உருவாகும் போது கிடைக்க வேண்டிய 46 எண்ணிக்கை குரோமோசோம்ஸுக்கு பதிலாக 47 கிடைக்கும் பொழுது 18வது குரோமோசோம் அதிகமாக கிடைச்சிருச்சுன்னா, எண்ணிக்கை அதிகமாக கிடைச்சதுன்னா அது எட்வர்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். எட்வர்ட் சிண்ட்ரோமும் டவுன் சிண்ட்ரோம் மாதிரி தாயின் வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாயிட்டே வரும். எட்வர்ட் சிண்ட்ரோமும் டவுன் சிண்ட்ரோம் மாதிரியே முதல் 3ஆம் மாதம் பண்ணுற ஸ்க்ரீனிங்கில் வாய்ப்பு கணிக்க முடியும். டவுன் சிண்ட்ரோம் மாதிரியே உறுதியாக எல்லா எட்வர்ட் சிண்ட்ரோம்லேயும் நம்மளால் முதல் 3ஆம் மாதம் பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியாது. 90 to 95% கண்டுபிடிக்க முடியும். பட் டவுன் சிண்ட்ரோமுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, 5ஆவது மாத ஸ்கேனோ அல்லது 4ஆவது மாத ஸ்கேன்லேயோ பல குறைபாடுகளை இது காமிச்சு கொடுக்கும் எட்வர்ட் சிண்ட்ரோம். ஸோ இப்போ கம்மிங் டு யுவர் கொஷின், வெதர் இட் கேன் ரிக்கர் அப்படின்னா, இந்த மாதிரி குரோமோசோம் எண்ணிக்கை தவறுகள், டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், இவங்கெல்லாம் ஒரு தடவை ஒரு தாய்க்கு நடந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே அதிகம் தான். ஆக்சுவலி முதல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே பொது ஜனங்களை கன்சிடர் பண்ணும்போது கம்மி. ஆனால் வந்த குடும்பத்தில் திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே அதிகம். ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், சற்றே அதிகம். 1% சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we will also be little bit alert when she comes back for the next pregnancy. She has stored embryos in her IVF center, she was telling. Is there a possibility to detect it before she is getting pregnant? So, Dr. Manikandan சொன்ன மாதிரி இது பேசிக்லி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட மிஸ்மேட்ச்னால தான் வர ப்ராப்ளம். ஸோ இந்த குரோமோசோமல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டெஸ்ட் பேர் PGT, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எம்ப்ரியோ 5th டே வரைக்கும் க்ரோத் கொண்டு வருவோம், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு லேசர் ஷாட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 செல் வரைக்கும் எடுப்போம். இது எங்கேருந்து எடுப்போம்னா, வெளிப்பகுதி, அந்த கருவோட வெளிப்பகுதியிலேருந்து தான் அந்த செல்ஸ் எடுப்போம் இல்லையா. கருவாகவே அது குழந்தையாவே ஆகிற இடத்துலேருந்து நம்ம செல்ஸை டச் பண்ண மாட்டோம். ஸோ இந்த அணுக்களை எடுத்துட்டு இதுக்கு லேபுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஜெனட்டிக் லேப் அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ ஒரு எம்ப்ரியோஸுக்கும் அந்த குரோமோசோமல் நம்பர் கரெக்டாக 46 இருக்கா, இல்லை ஜாஸ்தியாக இருக்கா, கம்மியாக இருக்கா அப்படின்றத அதை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்.
இப்போ இந்த கப்பலுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி எம்ப்ரியோஸ் இருந்தது அப்படின்னா இது ஒரு திரும்பி வர கண்டிஷனாக இருக்கும் போது நம்ம சேஃப் ஆப்ஷனாக வந்து அவங்க இருக்கிற எம்ப்ரியோஸை வெளியில் எடுத்துட்டு ஃப்ரோசன் பிஜிடின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃப்ரீஸ் பண்ண எம்ப்ரியோவை வெளியில் எடுத்து செல்ஸை எடுத்து திருப்பி ரீஃப்ரீஸ் பண்ணிட்டு எந்த எம்ப்ரியோவில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்துட்டு அந்த எம்ப்ரியோ மட்டும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ 100% இந்த கண்டிஷன் இந்த பிஜிடியில் பிக்கப் பண்ண முடியுமா? பிஜிடி வந்து 100% வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லை, பட் எஸ் அதோட சென்சிட்டிவிட்டி ரேட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் 95% to 98% வரைக்கும் அதனால அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிஜிடி பண்ணி ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆன ப்ரெக்னென்ட் விமன் 3rd month ஸ்கேனுக்கு வரும்போது நம்ம திருப்பி வேற ஏதாவது டெஸ்டிங் தேவையா, கன்ஃபர்மேட்டரி டெஸ்டிங், இல்லை பிஜிடியே நம்ம 100% ரிலை பண்ணி ஸ்கேன்லேயே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ரைட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பிஜிடிஏ ஒரு வகையான பிஜிடி. அதாவது முதல்ல நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எண்ணிக்கை பிழையினால் வரக்கூடிய குரோமோசோமல் தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் பிஜிடிஏ. எண்ணிக்கை பிழை வந்த ஒரு கரு பல விஷயங்களை காமிக்கும், ஸ்கேனில் பல பிரச்சனைகளை காமிக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3வது மாதம் ஸ்கேன் பண்ணுறோம். ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்கேன் பண்ணி அதில் குழந்தையோடைய பின்கழுத்து நீர், மூக்கு எலும்பு, ரத்தத்துலேயும் ஈரல்லையும் ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், அப்புறம் ஜென்ரல் அனாட்டமி எல்லாமே பார்க்குறோம். இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா ஃபர்தர் டெஸ்டிங், ருட்டீன் டெஸ்டிங் கூட அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் பேரண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா தே கேன் அண்டர்கோ ருட்டீன் டெஸ்டிங், தே கேன் அண்டர்கோ NIPT, பட் ஐ திங்க் தட் வில் பி ஓவர் கால். பிஜிடினா எம்ப்ரியோ பயாப்சின்னு யூ ஆர் டெல்லிங். இந்த எம்ப்ரியோ பயாப்சி பண்ணதுக்கப்புறம் ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும்? இப்போ எம்ப்ரியோ பயாப்சி எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பயம் வரும். எம்ப்ரியோ வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அவங்க செல்லை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வராது. சக்ஸஸ் ரேட் IVF பண்ணிட்டு பிஜிடி பண்ணிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நம்ம பெஸ்ட் எம்ப்ரியோவை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், பட் 100% வந்து இல்லை.